அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரிசுத்தமான அல் குர்ஆனில் எல்லாம் வல்ல இறைவன் இப்படி கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தையிபாத்தி மா ரஸக்னாக்கும் வஷ்குரூ லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, பரிசுத்தமானதும் மிக தூய்மையானதுமான உணவையே நீங்கள் உட்கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் தந்திருக்கிற உணவு ஆகாரம் மிகவும் பரிசுத்தமானதாகும். நீங்கள் உண்ட உணவிற்காக அல்ஹம்துலில்லாஹ் என்று எல்லாம் வல்ல இறைவனுக்கு நீங்கள் ஷுக்குர் நன்றி செலுத்துங்கள். நீங்கள் அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹுவை மாத்திரமே வணங்கக்கூடிய அடியார்களாக இருப்பீர்களேயானால் அந்த உணவு தந்த இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் பரிசுத்தமான அல் குர்ஆனில் தூய்மையான உடலுக்கும் ஆரோக்கியம் தருகின்ற போஷாக்கான சக்தியான நல்ல தூய்மையான உணவை உட்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய கெட்ட தீய உணவு பழக்கத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். அது உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். சில வேளைகளில் உங்களுடைய உயிருக்கே அது ஆபத்தாகிவிடும். நல்ல உணவை நீங்கள் உட்கொள்ளுங்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு கட்டளையிடுகின்றான். எங்களுக்கு இறைவன் உணவளித்தான். அதற்காக நாம் அந்த பசியை உணர்ந்து பசி போனதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று நாவார அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும். இதை எல்லாம் வல்ல இறைவன் எம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றான். ஆக தூய்மையான பரிசுத்தமான உணவை உட்கொள்வோம். அந்த உணவை வழங்கிய இறைவனுக்கு நாவார அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றி செலுத்தி நன்றியுள்ள நல்லடியார்களாக வாழ்வோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.